வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியெல்லாம் பண்ண போகிறதில்ல. பூஜை பாத்திரம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி தான் இது கண்டுபிடிச்சேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா சொல்லியிருக்காங்க எனக்கு, சாமி சிலையெல்லாம் மா இலையை நல்லா தீயில போட்டு அது சாம்பல் மாதிரி ஆனதுக்கப்புறம் தேய்ச்சா ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு முதல்ல கிடைச்சது, இப்போல்லாம் எனக்கு மா இலை கிடைக்கல, வீட்டில் அந்த செடியெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நான் நினச்சேன் எப்போயுமே எலுமிச்சம்பழம் வச்சு பண்ணுவேன். வீட்டில் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் எலுமிச்சம் இலை இருக்குது. எலுமிச்சம் செடியில் அந்த ஒரு சின்னதாக ஒரு மரம் வச்சுருக்கோம். அதில் இவ்வளோ எலுமிச்சம்பழம் இலை எடுத்திருக்கோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த இலையை போட்டேன். நானாக தான் இன்றைக்கி பண்ணேன், ஆனால் சூப்பராக வந்ததுங்க. இந்த இலை இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த இலையை போட்டு அந்த தண்ணியில் நம்ம பூஜை பாத்திரம்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோ, நல்லா பளிச்சுன்னு வந்ததுங்க எனக்கு. சரி, அது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறோம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக பூஜை இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற உருளி அது எல்லாமே தேய்ச்சி பார்த்தேன், நல்லாவே வந்தது. சரி, அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் எடுக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த இலையை இதை அப்படியே போட்டுடலாம். நல்ல ஒரு நறுமணமாக இருக்குதுங்க. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டான அந்த மனம் நல்ல ஜம்முன்னு வருது. இதை நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் சபீனா மட்டும்தான் போட்டேன், அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த தண்ணி இப்போ ஒயிட்டாக இருக்குதா, இன்னும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கலர் மாறுதுங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சோம்னா நல்லா அந்த அழுக்கு, அந்த பழைய அந்த கலரெல்லாம் போய் நல்லா நமக்கு பளிச்சுன்னு வருதுங்க. இது எதுக்கு போடுறேன்னா, நீங்களும் இப்போ நவராத்திரியெல்லாம் வருது, இந்த மாதிரி இலை உங்கள் தோட்டத்துலையும் இருந்ததுன்னா நீங்களும் புளி வச்சு தேய்க்காமல் இந்த மாதிரி கூட தேய்ச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசத்தோட அழகாக சூப்பராக வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு இதை காமிக்கலான்ட்டு தான் இது மாதிரி போடுறேன். இது பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் மாறிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வச்சா கை பொடிக்க முடியாது, அதனால் இப்போ பாருங்கள், இந்த குட்டி ஒரு உருளி இருக்குது பார்த்தீங்களா, அதை இதிலே விட்டுறேன். நல்ல கலர் மாறி வந்ததுங்க எனக்கு. அப்பா, அதை விட இப்போ வந்துருன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போயும் நல்லா கலர் மாறுது. எலுமிச்சம்பழம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். ஆனால் அம்மா புளிச்சக்கீரை இருக்குது பாருங்கள், அதில் செஞ்சுருக்காங்க. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இது பண்ணேன். அடுத்து அடுத்த உருளியை நம்ம இறக்கிடலாம். நீங்கள் இன்னும் பெரிய பாத்திரத்தில் கூட வச்சு கூட நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதை தேய்க்கிறதுக்காக இதை ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ முதல்ல எடுத்து வச்சோம் பாருங்கள், இதை சபீனா இப்படி வச்சுருக்கோம். சபீனா வச்சு தண்ணியில் லைட்டாக இந்த தண்ணியில் கூட முக்கிக்கலாம். முக்கிட்டு தண்ணியில் முக்கியாச்சு. இப்போ இந்த சபீனாவை தொட்டு இது தேய்ச்சோன்னு வைங்களேன், நல்லா பளிச்சுன்னு வருதுங்க.
முதல்ல ரொம்ப கருப்பாக இருந்தது. அதுக்கு வந்து இப்போ நல்லா கலர் மாறிடுச்சுங்க, பளிச்சுன்னு இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எடுக்கலாம். நல்லா சுடுது. இப்போ தண்ணி பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. இதில் இருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணாலே வந்து கலர் மாறிடுங்க. ஒன்றுமே இல்லை, சபீனா எடுக்கலை. எடுக்காமையே நம்ம தேய்க்கிறோம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு வருது. அந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சுங்க. இவ்வளோ நாளாக நமக்கு இது தெரியலை. தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியலை. இது பாருங்கள், இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கெண்டியில் ஊற்றிக்கலாம், இது தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த சபீனாவை முக்கி தேய்ச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுதுங்க. பார்த்தீங்களா? நல்லா எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கு இப்போ ரொம்ப பளிச்சுன்னு வந்துருச்சு. கை தொட முடியல, சூடாக இருக்குது. பாருங்கள், பளிச்சுன்னு வந்துருச்சுங்க. மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது என்னென்னா, பழைய காலத்தில் நெல்லெல்லாம் அளப்பாங்க பார்த்தீங்களா, மரக்கால்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து உச்சி மாடியில் இருந்ததுன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எலுமிச்சம்பழம் தண்ணியில் நம்ம இதை க்ளீன் பண்ணலான்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் வந்து இதில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் இதை தேய்ச்சி உங்களுக்கு அந்த கலரை உங்களுக்கு வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு நாள் 2 நாள் தேய்ச்சாலாம் வராது, வருஷ கணக்கில் ஆச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த எலுமிச்சம்பழம் இலையில வச்சு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இது எப்படி, இதில் என்னென்ன போட்டாலாம் ரொம்ப நல்லதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அந்த பாத்திரம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம் இலை வச்சு இப்போ வெளியில் எப்படி வைக்கலாம் பூ வந்து, இந்த உருளையில் வச்சது வந்து ரொம்ப விசேஷங்க. நீங்கள் டெய்லி மாற்றி மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில். உங்கள் ஹாலில் வைங்க, இல்லை முன்னாடி உங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வைங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே என்னென்ன போட்டு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெள்ளியில் வந்து ஒரு மாதிரி, இந்த மாதிரி பிராஸில் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சுவாமிஜி தான் சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு முடியுதோ அப்போல்லாம் நானும் வைப்பேன். இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து வெட்டி வேருங்க. வெட்டி வேரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்ல வாசனைங்க, அதில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஹாலில் ஃபேன் போட்டு விட்டிங்கனாலே வந்து இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த வெட்டி வேர்ப்பிடி மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை கற்பூரங்க இந்த அளவுக்கு, பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த உருளைக்கு இது போதும்.
இந்த மாதிரி பொடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஜவ்வாதுங்க, ஒரே ஒரு பிஞ்சு தான். நீங்கள் இதை போட்டு ஹாலில் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும். யார் வந்தாலும் ஆஹா என்ன இவ்வளோ மணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கதவை திறந்து நீங்கள் உள்ளே வந்தாலே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் நம்ம வீட்டில எல்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜவ்வாது இப்படி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இதுக்கு வாசனை உள்ள மலர் வந்து இது போட்டால் ரொம்ப நல்லது. நீங்கள் இப்படி பெட்டல்ஸை வந்து இப்படி பிச்சு போடலாம், இல்லை ஃபுல்லாகவும் முழுசாகவும் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். எனக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்கும், ஆனால் முழுசாகவும் போடுவேன், அது வேறு ஒரு இதில் போடலாம். இப்போ வந்து நம்ம இது மாதிரி போடலாம். வாங்க எப்படின்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மங்களகரமாக அந்த ரெட் கலரும் அந்த எல்லோ கலரும் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு போதும். இப்போ இந்த வெள்ளிக்கான வந்து வெள்ளியில் ஒரு ஃப்ளோட்டிங் விளக்கு வச்சுருக்கோம் நம்ம. அதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு திரி போட்டுக்கோங்க. திரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அது பாட்டுக்கு உங்களுக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா 11 மணி வரைக்கும் இது எரிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கும் எங்கள் வீட்டில். இதை அப்படியே நம்ம பொருத்திடலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வெள்ளி பாத்திரத்தில் இந்த மாதிரி நான் வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதை தள்ளி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருளி வந்து அம்மா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலைக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இதில் என்ன வைக்கணுன்னா இந்த மாதிரி வெள்ளிக்காய், நீங்கள் ஒரு பக்கம் தாமரை ஒரு பக்கம் கஜலக்ஷ்மி, அதை ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு பவளம், ஒரு முத்து. இது என்னடா இந்த மாதிரி பண்ணுறான்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டுக்கு வைப்ரேஷன் சூப்பராக வருங்க. இந்த மாதிரி 2 எல்லோ கலரில் உள்ள ஒரு சோவி அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஒரு 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு வாசனை உள்ள மலர், இதுலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜவ்வாதும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வாதும் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே இப்படி திப்பி திப்பியாக இருந்துக்கும். நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த வாசனை இந்த ஹால் முழுவதும் வருங்க உங்களுக்கு. இப்போ இதுக்கு என்ன பூ போடலான்னா, நம்ம வீட்டில் மலர்ந்துருக்க பூ தான். நம்ம இஷ்டம்தாங்க, என்ன பூ வேணால் நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வைங்க. பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃப்ளோட்டிங் அந்த டீ கேண்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் பண்ணுவேன். இதுக்கு வந்து இந்த இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டைப்புங்க. பன்னீர் விட்டுட்டு ஒரு பூ மட்டும், அவ்வளோதாங்க. இது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி ஒயிட் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. லக்ஷ்மிக்கு வந்து ஒயிட் ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி இந்த குட்டி இருக்குது பாருங்கள், இந்த குட்டிக்கும் நான் ஒன்று வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக பூ பூக்குங்க. இது என்ன பூன்னா கொடி சம்மங்கிங்க. அந்த கொடி சம்மங்கி எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி வைப்பேன். இது வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த குட்டியாக ஜன்னல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதிலெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காற்றுக்கு வந்து அந்த ஸ்மெல் சூப்பராக வருங்க. அது நமக்கு பார்த்திங்களா, இவ்வளோதாங்க.
கொஞ்சம் மெனக்கடலுங்க, அவ்வளோதான். மித்தபடி எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுக்கு மட்டும்தான் இது வந்து கேண்டில் வைக்க மாட்டேன். இது இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த வைப்ரேஷன் எப்படி அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள், வீட்டில் இருக்க பூதாங்க. இதுவும் அப்படி தான். இது தாங்க ரொம்ப அழகு. இப்போ இந்த 4 வகையில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் நிறைய நான் வாங்கி வச்சுக்குவேன். அவ்வளோ அந்தந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய வாங்கி வச்சுக்குவேன். இது வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இந்த ஸ்மெல் போட்டிங்கன்னா அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சொல்லுவாங்க, ரமணி உள்ளே வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஒன்று வந்து ஹாலில் வச்சுக்கோங்க, அது வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, இது வந்து கிச்சனில் வச்சுக்கோங்க, இது கிச்சனுக்குள்ளே மேலே சின்ன ஒரு இடத்துல இதையும் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த புளி வச்சு தேய்ச்சதோடு சேர்த்து தான் நம்ம இதையும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு இதில் நீங்கள் குங்குமப்பூவும் போடலாம். நான் இன்றைக்கி போட மறந்துட்டேன். இந்த வாசமே நல்லா தூக்குது, அப்படி அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏலக்காய் எல்லாமே போடலாம். லக்ஷ்மிக்கு உள்ளது எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ஹாலில் வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.